வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ. ஹாய் மதி. யார் பேசுறது? என்ன மதி, யார் பேசுறேன்னு கேக்குறீங்க? என் குரலை கேட்ட உடனே ஆசையா பேச மாட்டீங்களா? அது இப்பதான் கொஞ்ச நாளா தானே பழக்கம், அதனாலதான் உங்க குரல் எனக்கு தெரியல. என்னங்க ஷாக் மேல ஷாக் கொடுக்குறீங்க? என் குரல் உங்களுக்கு தெரியலையா? கட்டிக்க போறவன் குரல் கூட உங்க மனசுல நிக்கலன்னா உங்க மனசுல நான் இல்லன்னு அர்த்தங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க தான் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் டக்குன்னு உரிமையா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க முடியல, அதனாலதான் யார் பேசுறதுன்னு கேட்டேன். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஓ அப்படியா, சரி விடுங்க. என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? என்னங்க உங்ககிட்ட சாப்பிட்டீங்களான்னு கேட்டா மொட்டையா ஊன்னு சொல்றீங்க. நீங்க என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கலாமே. இல்ல அது அது வந்து சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, ஆனா சாப்பிட்டா மாதிரியே இல்லைங்க. ஏன், என்னாச்சு? அது சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சு உங்க கையால நான் சாப்பிடணும், அப்பதான் எனக்கு சாப்பிட்டா மாதிரி இருக்கும். என்னோட ஃபீலிங்கு உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நமக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு, ஆனா ரெண்டு பேரும் ஒரு நாள் கூட தனியா சந்திச்சு பேசிக்கவே இல்ல. நீங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளைய அவாய்ட் பண்றதுக்காக வேற வழி இல்லாம என்ன கல்யாணம் பண்றதா ஒத்துக்கிட்டீங்களா? தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்லுங்க. இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன, என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு வெளிப்படையா சொல்ல வேண்டியதுதானே? இல்ல, போன்ல சார்ஜ் தீர போகுது, போன் கட் ஆக போகுது, அதான். என்னங்க இப்படி இருக்கீங்க? நமக்கு கல்யாணம் ஆக போகுது, நமக்குள்ள பேச 1000 விஷயம் இருக்கு. எப்பவும் போன்ல ஃபுல்லா சார்ஜர் போட்டு வைக்க வேண்டாமா? இதெல்லாம் சொல்லியா தருவாங்க? உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியலங்க. என்னாலேயே என்ன புரிஞ்சுக்க முடியல, உங்களால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? சரிங்க, இனிமே தினமும் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஃபுல் சார்ஜ் போட்டு வைங்க. அது அது வந்து நைட்ல எனக்கு போன் பேசி பழக்கம் இல்ல. நல்ல பழக்கங்க, ஆனா இவ்வளோ நாள் அப்படி இருந்திருக்கலாம். இனிமேல் அப்படி இருக்க முடியாது. ஏன்னா லவ் பண்றவங்க எப்பவுமே ராத்திரி நேரத்துல தான் ரொம்ப நேரம் பேசுவாங்க. சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு நிச்சயம் ஆயிருந்தாலும் நாமளும் லவ்வர்ஸ் தானே. என்னதான் நமக்கு நிச்சயமானாலும் நைட்ல போன் பேச அப்பா ஒத்துக்க மாட்டாங்க. மகிழினி போன் பண்றா, நான் அப்புறமா பேசுறேன். என்ன இவ நிச்சயம் ஆனதுக்கு அப்புறமும் என் கூட சந்தோஷமா பேசுவான்னு பார்த்தா சரியா பேச மாட்டாளே. அவ ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான்னு என்ன கட் பண்றா? ஃப்ரெண்டை விட கட்டிக்க போறவன் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு இன்னும் புரியல. சீக்கிரம் புரிய வைக்கணும். என்கிட்ட ஆசையா பேசுற அளவுக்கு அவளை மாத்தணும். என்ன மகிழினி, இந்நேரத்துல போன் பண்ற? என்ன தூக்கம் வரலையா? இல்ல மதி, நான் ரொம்ப அப்செட்ல இருக்கேன். உன்கிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தான் போன் பண்ணேன். ஏய், என்னடி, என்ன பிரச்சனை? ஆதி ஏதாவது சொன்னானா? ஆதி கிட்ட போன் பண்ணி சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஸ்வேதா வந்து ஆதியோட போனை புடுங்கி பேசுறா. என்ன சொல்ற? அவ கூட நீ பேசுனியா? ஆமா, அவ மாதவன் தான் போன்ல இருக்காருன்னு நினைச்சு போனை வாங்கி பேசினா. நானும் யாருன்னு காட்டிக்காம மாதவன் மாதிரி பேசி சமாளிச்சிட்டேன். சரிதான், அத சமாளிச்சிட்டியே, அப்புறம் என்ன பிரச்சனை? அவ ஆதி ரூமுக்கு வந்து அப்படியே அவன் கண்ணத்தோட கண்ணம் வச்சு அப்படியே நெருக்கமா வந்து பேசினா தெரியுமா? இதுதான் உன் பிரச்சனையா? நீ ரொம்ப கற்பனை பண்ணிக்கிற மகள். இங்க பாரு, நீ சொல்ற அளவுக்கு ஆதி கூட நெருக்கமா இருந்தானு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் மதி, ஆதி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ ஆதிய கொஞ்சரா. அப்ப அவளோட வாய்ஸ் ஆதியோட வாய்ஸை விட க்ளோஸா இருந்துச்சு.
அவளோட மூச்சு காத்து போன்லயே ஷார்ப்பா கேட்டுச்சு. அந்த அளவுக்கு புருஷ பொண்டாட்டி மாதிரி ஒட்டிட்டு பேசிட்டு இருக்கா தெரியுமா? விடு மகிழ், அவ ஆதியோட மாமா பொண்ணு இல்லையா? அவ அப்படிதான் இருப்பா. எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். உன் லவ் சக்சஸ் ஆகி அவங்க அம்மா உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவ ஆதி பக்கமே வரமாட்டா. அப்படி அவ வந்தானா அப்படியே அவ கண்ணத்துல ஒண்ணு போட்டுரு, சரியா? மகிழ், உனக்கு அந்த ஸ்வேதானால பிரச்சனை, எனக்கு இங்க அந்த அர்ஜுனோட பிரச்சனை. அர்ஜுன் என்னடி பண்ணாரு? அதை ஏண்டி கேக்குற? இந்த நேரத்துக்கு போன் பண்ணி ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால அவர் கூட சரியா பேசவே முடியல. ஒரே டார்ச்சரா இருக்குடி. ஐயோ, நல்ல வேளை நீ போன் பண்ண. அதனால உன்கிட்ட பேசணும்னு சொல்லி அவர் போனை கட் பண்ணிட்ட. பாவண்டி, இப்படியே அவரை இன்சல்ட் பண்ணுவ? என்ன இருந்தாலும் அவர் உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ள, அத மனசுல வச்சுக்கோ. இல்லனா அவர் உன்னை தப்பா நினைக்க போறாரு. மாப்பிள்ள மாதிரி நடந்துகிட்டா பரவாயில்ல. அவர் என்னமோ நம்ம லவ்வர்ஸ், நமக்குள்ள ரொமான்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ பேசுறாரு. என்னால அவருக்கு கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ண முடியலடி. என்னடி நான் என் அவஸ்தைய சொன்ன சிரிக்கிறா? என் நிலைமை உனக்கு காமெடியா இருக்கா? பின்ன என்னடி, கட்டிக்க போறவன் ஆசையா பேசினா நீயும் ஆசையா பேசாம இப்படி போலமனா என்ன பண்றது? உனக்கு புரியுதா? அர்ஜுன் உன்னை சின்சியரா லவ் பண்றாரு, நீயும் லவ் பண்ணுடி. இங்க பாருமா ஜூலியட், இந்த ரொமான்ஸ் பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப தூரம். இதெல்லாம் உனக்கு தான் செட் ஆகும். நானே ஏதோ திடீர்னு ஒருத்தனை மாப்பிள்ளையே ஏத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வழி தெரியல. சரி, நமக்கு வாய்ச்சது இதுதான்னு பார்த்தா இப்போ லவ் ரொமான்ஸ்னு உயிரை வாங்குறாரு. என்னடி, என் சோக கதையை கேட்டதும் உனக்கு அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடுச்சோ? தரகரையா, என் பேத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுங்களேன். பாத்துடலாமா? இத பாருங்க, இவரு மாப்பிள்ளை பார்க்க ஜம்முன்னு இருப்பாரு. ஆனா இன்னும் வேலை தான் கிடைக்காம இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்னு சொல்றாங்க. இத பாருங்க, இந்த மாப்பிள்ளை பாருங்க, பார்க்க சுமாரா தான் இருப்பாரு. ஆனா நல்ல வேலையில இருக்காரு. பிரைவேட் கம்பெனில மேனேஜர். மாசம் 70,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. வாங்க. வா மகிழினி, வா. தரகரு மாப்பிள்ளை போட்டோ கொண்டு வந்திருக்காரு. இதுல உனக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லு. இப்ப எதுக்கு எனக்கு மாப்பிள்ளை பாக்குற? பின்ன உனக்கு மாப்பிள்ளை பார்க்காம எனக்கா பாப்பாங்க?